திருச்சி அருகிலுள்ள ஒரு அமைதியான கிராமத்தில் மீனா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள், கனிவான மனம் கொண்டவள். தினமும் இரவு வீட்டின் மாடியில் அமர்ந்து வானத்தில் இருக்கும் நிலாவை பார்த்து கொண்டே தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது அவளுடைய பழக்கம். அதே கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் இருந்தான். அவன் உழைப்பாளி, நல்ல மனம் கொண்டவன். ஒரு நாள் கோயில் திருவிழாவில் மீனாவையும் அர்ஜுனையும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பு மெதுவாக நட்பாக மாறியது. நாட்கள் கடந்து அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். இரவு நேரங்களில் அவர்கள் வீட்டின் மாடியில் நின்று தொலைபேசியில் பேசுவார்கள். வானத்தில் பிரகாசிக்கும் நிலா அவர்களின் உரையாடலுக்கு சாட்சி போல இருந்தது. ஒரு நாள் அர்ஜுன் சொன்னான், மீனா, நம்ம காதலுக்கு இந்த நிலா சாட்சி. நான் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன். மீனாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அவள் வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னாள், நிலவே, நீ சாட்சி. ஆனால் வாழ்க்கை எல்லாம் நாம் நினைப்பது போல இருக்காது. சில மாதங்கள் கழித்து அர்ஜுனின் குடும்பம் அவனை நகரத்திற்கு வேலைக்காக அனுப்பிவிட்டார்கள். ஆரம்பத்தில் அவன் பேசிக்கொண்டே இருந்தான். பின்னர் மெதுவாக அவன் அழைப்புகள் குறையத் தொடங்கின. ஒரு நாள் அவன் முழுமையாக தொடர்பை நிறுத்திவிட்டான். மீனா மிகவும் உடைந்து போனாள். அந்த இரவு அவள் மீண்டும் மாடிக்குச் சென்றாள். வானத்தில் நிலா பிரகாசமாக இருந்தது. அவள் கண்ணீருடன் சொன்னாள், நிலவே, நீ எல்லாம் பார்த்தாய். அவன் சொன்ன வார்த்தைகளுக்கும் நீயே சாட்சி. அந்த நாள் முதல் மீனா ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். மனிதர்கள் மாறலாம், ஆனால் நம்ம மன வலிமை மட்டும் மாறக்கூடாது. அவள் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப ஆரம்பித்தாள். படிப்பை முடித்து ஆசிரியையாக ஆனாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இரவு அவள் மாணவர்களுடன் பள்ளி விழாவில் நின்று வானத்தில் நிலாவை பார்த்தாள். இப்போது அவளின் கண்களில் கண்ணீர் இல்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தது. அவள் மெதுவாக சிரித்து சொன்னாள், நிலவே, நீ என் துயரத்துக்கும் சாட்சி, என் வெற்றிக்கும் சாட்சி.